வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு இப்போ பிறக்க போகுது சித்திரை மாதம். அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025 சூரியன் போல பிரகாசிக்க உள்ள ஒரு 5 ராசிகள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி புத்தாண்டாக கொண்டாடப்படுது. அந்த வகையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் குரோதி ஆண்டு முடித்து சித்திரை 1ஆம் தேதி முதல் விசுவாசவ ஆண்டு பிறக்குது. விசுவாசவ ஆண்டு இந்த புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு மிகவும் சுப பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்குது. ஜோதிடத்துல சூரிய பகவான் காலச்சக்கரத்தோட முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்குது. 60 ஆண்டு அடங்கிய பட்டியல்ல 47வது ஆண்டாக வரக்கூடியது தான் விசுவாசுவ, அதாவது உலக நிறைவு அப்படின்னு பேரு. இந்த விசுவாசுவ ஆண்டு அப்படின்னு சொன்னா உலக நிறைவு அப்படின்னு பேரு. இந்த வருஷத்துல தான் பிறக்குது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல ஜொலிக்க உள்ளனர் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு 2025 கிரக நிலைகள் பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேச ராசியில பிரவேசிக்கிறான். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்கள் சேர்க்கை நடக்குது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்துல கிரகங்களின் அமைப்பின் காரணமாக 6 ராசியை சேர்ந்தவங்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ராசிகளை இங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஷபராசி. புதிதாக பிறக்கக்கூடிய விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசிக்கு பல விதத்துல நன்மை கிடைக்கக்கூடியதாக அமையும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை தொடர்பாக கொஞ்சம் போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பல விதத்தில் நல்ல பலன்கள் தான் தேடி வரும். கடின உழைப்பிற்கால முழு பலனையும் பெறுவீங்க. நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்திலும் சமூகத்திலும் மரியாதை அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க நிம்மதியான சூழல் உருவாகும். குறிப்பாக பிள்ளைகள் தொடர்பான சிக்கல்கள் உங்களுக்கு தீரும். அடுத்தது மிதுன ராசி. விசுவாசுவ தமிழ் புத்தாண்டுல மிதுன ராசியில குரு பகவான் நுழைய உள்ளார். அதோட சனி சாதகமான அமைப்பு இருப்பதால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிகளும் பெறக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையை மாற்ற முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரத்துக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதுவரை உங்கள் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் உறவில் இனிமையும் இணக்கமான சூழலும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த விசுவாச தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் அமைப்பு பல விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குறிப்பாக சனியின் அமைப்பானது உங்கள் கடின உழைப்பை அதிகரித்து அதில் சிறப்பான வெற்றியை தர உதவுவார். வாழ்க்கை துணை, தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்துல சனி அமர்வதால் பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும். மாணவர்கள் படிப்பு தொடர்பான விஷயத்துல வெற்றி கிடைக்கும். உங்கள் வேலை, படிப்பு, குடும்ப பொறுப்பு என எல்லா விதத்திலும் சரியான வகையில் செயல்பட கவனம் அதிகரிக்கும். உங்கள் உறவில் ஒரு இணக்கமான சூழல் காணப்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டு பல விதத்தில் நன்மை தரும். குறிப்பாக இந்த ஆண்டு குருவின் 7ஆம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதனால் சிரமங்கள் விலகும். பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நபர்களோட தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சூழல் சாதகமாக அமையும். சட்டம் தொடர்பான விஷயத்துல பெரிய வெற்றியை பெறலாம். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு விசுவாசுவ தமிழ் புத்தாண்டில் கடந்த சில காலமாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. குறிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனிலிருந்து விடுபடுவீங்க. அதோட 6ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரத்தில் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு பல புதிய நபர்களோட தொடர்புகள் கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு புதிய உயரங்களை அடையலாம். தொழில் தொடர்பான புதிய உறவுகளை உருவாக்குவதில் கவனம் தேவை. இந்த ஆண்டில் புதிய வருமான ஆதாரங்கள் பெறுவீங்கள். காதலில் உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில இணைய வாய்ப்புள்ளது. திருமண முயற்சியில் ஈடுபவர்களுக்கும் நல்ல வரன்கள் அமையும். கும்பராசிக்கு அடுத்து கும்பராசிக்கு விசுவாச தமிழ் புத்தாண்டில் 7.5 சனி நடக்கக்கூடிய காலம் என்றாலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதனால் உங்களோட குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருமணம், குழந்தை பேரு என பல சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். குருவின் பார்வையால் ஆன்மீக நடவடிக்கையில ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க. இதுவரை செய்து வந்த உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க. நிதி சார்ந்த விஷயங்களை சரியாக நிர்வகித்தால் வெற்றி நிச்சயம்தான் உங்களுக்கு.
நன்றி, வணக்கம்.